கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியிலிருந்து சென்னைக்கு கிரானைட் கற்களை ஏற்றி வந்த லாரியில் பழுது ஏற்பட்டதால் தேசிய நெடுஞ்சாலையில் 6 மணி நேரமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் அணைக்கட்டு செய்தியாளர் சேதுராம். சேதுராம், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களையும் வழங்கல. வணக்கம். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுகா பள்ளிக்கொண்டன் அடுத்த வெட்டுவானம் பகுதியில் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் 43 கோடி மதிப்பில் மேம்பாலம் அமைக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. கடந்த 6 மாதங்களாக நடைபெற்று வரும் இப்பணியை சாலை இருபுறமும் சர்வீஸ் சாலை அமைக்கப்பட்டு வாகனங்கள் செல்ல அனுமதிக்கப்பட்டு வந்த நிலையில் நேற்று இரவு 2 மணி அளவில் சூளகிரியில் இருந்து சென்னைக்கு கிரானைட் கற்களை ஏற்றிக் கொண்டு வந்த லாரி வேகத்தடையில் ஏறி இறங்கும் போது லாரியின் சேஸ் உடைந்து பழுதடைந்துள்ளது. இதனால் லாரி மேற்கொண்டு செல்ல முடியாமல் சாலையிலேயே நின்றதால் ஒரு வழி பாதை துண்டிக்கப்பட்டு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் சுமார் 6 மணி நேரமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் போக்குவரத்து நெரிசல் சிக்கி தவித்து வருகின்றனர். சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை ஒரு வழி பாதையாக மாற்றி தொடர்ந்து 2 புறங்களில் வாகனங்கள் செல்ல சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அனுமதித்து வருகின்றனர். 1 மணிக்கு மேலாக வாகனங்கள் செல்லுவதால் இருபுறமும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.